ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சய் அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மட்டன் எலும்பு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மட்டன் எலும்பு குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு தடவை தண்ணீரில் நம்ம அலசி எடுத்து வச்சுக்கலாம். அது போக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்காக நான் ஒரு 15 பூண்டு, ஒரு 3 துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோத்தையும் நம்ம இந்த மட்டன் எலும்பு குழம்புக்கு சேர்க்க போகிறது கிடையாது. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதுமானது. எப்போவுமே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது எக்ஸ்ட்ரா இன்னொரு தடவைக்கு செய்கிற மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவேன். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா நான் இன்றைக்கி ஒரே ஒரு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய சைஸ் தக்காளி பழம். இதையும் நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையும் கழுவி அது கூட வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு அளவுக்கு தேங்காய், நல்லா ஒரு பெரிய சைஸ் துண்டளவு தேங்காய், நல்லா அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இது போக நான் இன்றைக்கி 400 கிராம் அளவுக்கு மட்டன் எலும்பு வாங்கி வச்சுருக்கேன். மட்டன் எலும்பை நல்லா 2-3 தடவை தண்ணீரில் அலசிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம நல்லா இதை பிசைஞ்சு ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம குக்கரில் அடுப்பில் வச்சிடலாம். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நான் இன்றைக்கி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வாசனை பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இதெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இவ்வளோத்தையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நம்ம 2 பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 30 செகண்ட் நம்ம வதக்கினா போதும். இஞ்சி பூண்டு சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. இதுக்கப்புறமா நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய் பொடி சேர்க்கும்போது குழம்பு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், கலர் கொடுக்கும் நல்லா, அதுக்காக தான். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. மசாலா பொடி சேர்த்ததுக்கப்புறமா இப்போ அந்த எண்ணெயில் நல்லா கிண்டி விட்டுடலாம். எண்ணெயில் இந்த மாதிரி நம்ம மிளகாய் பொடி சேர்த்து கிண்டும் போது அந்த கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரு தக்காளி பழத்தை உள்ளே சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் ரொம்ப கொலைய வதக்கணும்லாம் கிடையாது. ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். நம்ம சேர்த்துருக்க மசாலா கருகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம கரண்டியை வச்சு மசிச்சு விடும்போது தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் எலும்பை இதோட சேர்த்துக்கலாம். மட்டன் வாங்குறத விட நம்ம மட்டன் எலும்பு வாங்கி அதில் குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது அதோட சுவையும் அதோட சத்துக்களும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி இருக்கும் இல்லையா, அது 2.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் குழம்பு மிளகா பொடி இல்லை அப்படின்னா கடையில் கிடைக்கக்கூடிய சக்தி, ஆச்சி குழம்பு மிளகா பொடி இருக்கும் இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு டைம் கிளறி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். கூடவே உப்பும் சேர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதையும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுதையும் உள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போது தேங்காய் சேர்க்கும்போது குழம்பு நல்லா ரொம்ப திக்காக இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமான அளவுக்கு குழம்பும் கிடைக்கும். அதுக்காக தான். தேங்காய் சேர்க்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம தேங்காய் சேர்க்காமல் கூட செய்யலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நான் சேர்த்துக்கிறேன். உடனே குக்கரை மூடி வைக்காமல் குழம்பு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம விசில் போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம விசில் போட்டுட்டு கரெக்டாக 10 விசில் வரைக்கும் விட்டு எடுக்கணும். ஏன்னா நம்ம மட்டனை இதுக்கு முன்னாடி வேக வைக்கல.
இப்போ பாருங்கள் நம்மளோட குழம்பு எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து சாப்பிட்ணுன்னு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.